என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சனிக்கிழமை என்னோட ஃபோன் வந்து அங்கே தோப்புக்கு போயிருந்தோம். அங்கேயே ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் மார்னிங் தான் என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதனால தான் அன்னைக்கு வீடியோ போட முடியல. சரி, அன்னைக்கு தான் போடலை, நேத்தாச்சும் போட்டிருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்ன பண்ணுறது, அங்கே தோப்புலே கிடந்ததுனால சார்ஜே சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறமா சார்ஜ் போட்டு வீடியோவும் ரெடி பண்ண முடியல. ஒரு காது குத்து ஃபங்க்ஷனு, அப்புறம் ஒரு கிடா வெட்டு ஃபங்க்ஷன், ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரங்க வரலன்னா அவ்வளோதான். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னடா அவ ஒரு போஸ்ட் கூட போடாமல் இருக்காளே அப்படின்னு. வேலையும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி, நீங்களா புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லலை. நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னால் ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்காக நான் கமெண்ட்ஸ் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால தான் டைமும் கொஞ்சம் கம்மியாக போட வேண்டியதாக இருக்குது. ஒரு நாளைக்கு வீடியோ ரெடி பண்ணி போகிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. 10 நிமிஷம் தான் ரெடி பண்ண முடியுது. அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து எடுத்தால் தான் ஒரு 15 நிமிஷம் 13 நிமிஷம் வருது. லேட்டாக போடுறேன்னு நினைக்க வேண்டாம். கம்மியாக போடுறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினைக்க வேண்டாம். டைம் இருந்தால் நானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேன். டைம் இல்லாத பட்சத்தில் தான் நான் அப்படி போட வேண்டியதாக இருக்குது. அதனால நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க. அப்புறம் அமிர்தா அக்கா கதை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொன்னதா சொல்லி சொன்னேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. உங்களோட விஷயம் அமிர்தா அக்காவுக்கு கிடைக்கணும். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை, எப்போதும் போலதான். மறக்காம எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். வீடியோக்குள்ளார போலாமா? முழுக்க முழுக்க அவ கண்ட்ரோல் வச்சிருக்கா. தோனி இந்த மாதிரிலாம் என்னை பேசினதே இல்லை. அவ பேச பேச இவ எப்படி சிரிக்கிறா பாரு. அப்ப கூட அவளுக்கு புரியாது நான் என்ன தப்பு பண்ணேன். என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லைன்னு ஆயிடுமா? எவ்வளவு ஒருத்தி என் ரூம்ல வந்து உட்காருவாளாம். நான் கேள்வி கேட்டா இவ சண்டைக்கு வரா. இவளெல்லாம் என்ன சொல்றது? இந்த விஷயம் மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சது சோனியாவும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. போனா போதுன்னு சொல்லாம இருக்கேன். நானும் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்தா சும்மா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா. நான் அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அஞ்சலி. அவதான் எல்லாமே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏய் கம்மின் மேடம், என்ன பல்ல காட்டிட்டு வந்து நிக்கிற? கரெக்டா இன்னைக்கு என்ன கலர்னு பார்த்து போட்டுட்டு வந்திருக்கீங்களே, அதை பார்த்து தான் சிரிச்சேன். நீ எனக்கு இருக்கா? நீ தானே மெசேஜ் பண்ணி விட்ட இந்த கலர் சாரின்னு. அதுதான் நானும் சொல்றேன். தேங்க்ஸ் எல்லாம் நான் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. நான் மட்டும் சொல்லல, நீ வேற ஏதாவது ஒரு சாரியை கட்டிட்டு வந்திருப்ப. ஹெச்ஓடி கிட்ட நம்ம தான் திட்டு வாங்கியிருக்கணும். ஓ சாரி, நீ திட்டு வாங்கியிருப்ப. உடனே அதுல இருந்து காப்பாத்தினதுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு, நானே கொலை வெளியில இருக்கேன். மறுபடியும் உனக்கும் வீட்டுக்காருக்கும் சண்டையா? என் வீட்டுக்காருக்கும் எனக்கும் எந்த சண்டையும் இல்லை. அப்புறம் ஏன்டி கொலவெறியில இருக்க? எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஆரம்பிச்சிட்டியா? ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது தான் அவள் சீண்டிக்கிட்டே இருந்த. இப்போ வாச்சும் அவள் நிம்மதியா இருக்கட்டுமே. என்னடி நீயும் அவ சொல்ற மாதிரியே சொல்ற? நீ எல்லாம் சொல்றத பார்த்தா நான் அவளை பெருசா கொடுமைப்படுத்துற மாதிரிலாம் பேசுறிய. சேச்சே, அப்படிலாம் நான் சொல்ல வரல. சரி, என்ன பிரச்சனை? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. பெரிய பிரச்சனை. அதான் காலையில இருந்து யோசிக்கிறேன். ஆக மொத்தம் என்கிட்ட சொல்ல மாட்டல. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை. பிரச்சனை கொஞ்சம் சீரியஸாக இருக்கு. அது கொஞ்சம் நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நீ பாட்டுக்கு எல்லாத்திட்டையும் போய் பரப்பி விட்டுட்டீங்கன்னா என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுது? ஏண்டி என்னை பார்த்தா போய் பரப்பி விடுற மாதிரி இருக்கு. நீ சொல்ல மாட்ட, இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா உன்னையெல்லாம் வந்து பார்க்க வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். நான் வரேன். எருடி நான் இதுக்குப்பா. அப்புறம் நான் ஏதாவது உன் விஷயத்தை போய் பரப்பி விட்டுட்டு வந்துடுவேன். எல்லாம் எனக்கு தேவைதான். சரி. ஆமா, என்ன விஷயமா பார்க்க வந்த? நட்டு கலந்தவ ஒருத்தி இந்த கேபின்ல இருப்பா. அவ எப்ப எதை பண்ணுவான்னு தெரியாது. அவ என்னோட உயிர் தோழி. இந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. அதுக்காக தான் நான் அவர்கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறாமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏய் நிறுத்து. கிட்ட என்ன பேசிக்கிட்டே போற? ஏண்டி சொல்ல மாட்டேன்? எனக்கு இப்ப கிளாஸ் இருக்கு. நீ போறியா இல்ல நான் அந்த கிளாஸ் எடுத்துக்கிட்டுமா? அதை கேட்கலாம் தான் வந்தேன். நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நான் என் ஆதி கூட பேசணும். பேசினதுக்கு அப்புறம் தான் நான் காம் டவுன் ஆவேன். அதனால என்னோட அவரை நீ எடுத்துக்கோ. உன் அவரை எனக்கு கொடுத்துரு. சரி. ஆமாம், உன்னோட அவர் எப்போ? நெக்ஸ்ட் அவரே என்னோட அவர் தான். சரி, அப்போ 3/4 மணி நேரம் டைம் இருக்குல்ல. நான் அதுக்குள்ளார ஆதிக்கிட்ட பேசிடுறேன். நீ வேணா கிளாஸுக்கு போ.
என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்ற. முடிஞ்சா சொல்ல போறேன்டி. சரி டென்ஷன் ஆகாத. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. ஆதி ஃப்ரீயா இருப்பாரா? கால் பண்ணி பாப்போம். சொல்லு சத்யா. ஆதி, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. என்ன நடந்துச்சு? அஞ்சலி ஏதாவது உனக்கு திட்டாளா? அஞ்சலி திட்டல. போனியா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாலோ? ஆமா ஆதி, உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க பாரு சத்யா, இதெல்லாம் நான் நினைச்சதுதான் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. என்ன பேசுறீங்க? நீ அசிங்கப்படுத்தினாங்கற, அதுவும் அவ முன்னாடி. கல்யாணம் பண்ணி போயிட்டா எனக்கு அந்த ரூம்ல உரிமை இல்லையா? அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனா உங்க குழந்தையா அப்படிதான் சொல்றா. அவ முன்னாடி என்னை ரூமை விட்டு வெளியே போடின்னு சொல்லிட்டா தெரியுமா? நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. சும்மா அதே சொல்லாதீங்க ஆதி, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. இங்க பாரு சத்யா, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அவ என்னைய ரொம்ப அவமானப்படுத்திட்டான்னு தெரியுது. அடியே லூசு, சோனி முழுக்க அவ கண்ட்ரோல்ல இருக்கா. அது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதா ஆதி? வேற யாரு சொன்னாலும் கேட்காதவ அஞ்சலி சொன்னா மட்டும்தான் சோனி கேட்கற அளவுக்கு கொண்டு வந்துருவா. இப்ப என்ன ஆதி நம்ம பண்றது? இல்ல எப்படி நம்ம பழையபடி மாத்துறது? எனக்கு இவெல்லாம் பண்றத பார்த்தா கோவமா வருது. பலார்னு 2 அறை விடலான்னு நினைச்சேன். ஏய் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத. அப்புறம் நீங்க சொன்னதுனாலதான் வாயை மூடிட்டு அமைதியா நின்னேன். இல்லன்னு வைங்க, சோனிக்கு 2 அடி அவளுக்கு 2 அடி நல்லா போட்டு வீட்டை விட்டு வெளியே போடின்னு துரத்திருப்பேன். அப்படிலாம் எதுவும் பண்ணல. பண்ணல ஆதி. அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. அப்படி மட்டும் பண்ணிட்ட அப்புறம் சோனியாவை நம்ம மீட் எடுக்கவே முடியாது. இப்ப மட்டும் என்னவா? அவ எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசுறா தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். பிள்ளைய ஒழுங்கா பார்க்காம உங்க அம்மா பாட்டுக்கு இங்க வந்துடுறாங்க. உங்க அப்பா என்னன்னு கூட கேக்குறது இல்ல. பிள்ளைங்களா அனுசரிப்பா இருக்கணும், இல்லனா எங்க நம்மளுக்கு அன்பு கிடைக்குதோ அங்க தேடி போயிருவாங்க. தப்புதான் ஆதி. இப்ப என்னதான் பண்றது? அவ கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டா. இதுவும் நம்ம நல்லதுக்கு தான். என்ன ஆதி சொல்றீங்க? இங்க பாரு, இப்படி நடந்துருச்சேன்னு நீ வீட்டுக்கு போகாமலாம் இருக்காத. பின்ன வீட்டுக்கு போ. போங்க ஆதி, சும்மா இருக்க மாட்டியே. போனாலே அவ விரட்டி அடிக்கிறா. நீனு முதல்ல அஞ்சலிய பார்த்து பேசு. அஞ்சலியை பார்த்து நான் எதுக்கு பேசணும்? சொல்றத மட்டும் காதுல வாங்கு. நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா. என் தங்கச்சி ரொம்ப நல்ல பிள்ளை. நீ சொல்றதுதான் கேக்குறான். அவளுக்கு நீ ரொம்ப முக்கியங்கிறது எனக்கு புரியுது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி போய் கேளு. சாரியா என்னெல்லாம் கேட்க முடியாது. ஐயோ சத்யா, புரிஞ்சுக்கோ. நீ கொஞ்சம் பேசதான் சோனியாக்கும் உன் மேல உள்ள கோவம் குறையும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் நல்லபடியா பேச ஆரம்பிக்கும். அவ யாரு, என்ன, எந்த ஊரு, யார்கிட்ட பேசுறா? ஆதி, ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்னடி? உள்ளார நுழையும் போது ஆன்டின்னு பேசினா. வேலையை நான் கச்சிதமா முடிச்சிருவேன்னு சொன்னா. அப்புறம் கண்ணாவை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா. கண்ணாவா? உனக்குதான் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா கண்ணான்னு ஒருத்தன் இருக்கான் போல. அப்புறம் இந்த ஆன்டி யாருங்கிறது தான் தெரியல. ஒருவேளை அந்த சிவகாமி தேவியா இருக்குமோ? இவங்க ஸ்பான்சர் பண்றவங்க இவளை தெரியாதுன்னு சொன்னா. ஆமா, இவ சொல்றது எல்லாத்தையும் நீ நம்புவியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஒன்னது சீக்கிரம் நடந்துரும்னா அப்ப இவ பெரிய பிளானோட தான் நம்ம வீட்டுக்குள்ளார வந்திருக்கா. அதான் அது எனக்கு ஒன்னும் புரியல. அப்பயும் துருவி கேட்டேன். கண்ணாங்கிறது நாய்க்குட்டி அப்படி இப்படின்னு பேச்ச மாத்தினா. அதுக்கப்புறம் தான் அந்த சோனி தட்டிமாடி வந்துருச்சு. கொஞ்சம் அதட்டி கேட்டிருந்தேன்னு வையி, அவளை எல்லாத்தையும் உண்மையை உளறிப்பா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் இந்த பிசாசு தான் காரணமா இருக்கும். சரி, அப்புறமா உன் தங்கச்சியை திட்டிக்கலாம். உன் தங்கச்சியை மட்டும் டார்கெட் பண்ணி பண்றானா? ஒருவேளை உன் தங்கச்சி அவ எதுவும் கடத்த போறாளோ? ஆமா, இவளை கடத்தி என்ன பண்றது? அப்படியே கடத்தி கொண்டு போனாலும் இவளோட பேச்சால எல்லாரும் ஓடி போயிருவாங்க. ஆம்படியை விட்டுட்டு பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அவளோட கிட்னியா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம். திருடி விட்டு அவளை சும்மா விட்டுறலாம்ல. அப்படி இல்லையா வேற யாருக்காவது இவளை கைமாத்தி விடலாம். எவ்வளவோ இருக்கு. இதுக்கு அவளே நல்லா தழுக்கு முழுக்குன்னு இருக்காளே, அவளே போக வேண்டியதானே. பொட்டோட குச்சியாட்டம் என் தங்கச்சி இருக்கா. அவளை எதுக்கு இவ கடத்தணும்னு நினைக்க போறா? சரி, கடத்தல. அவ நல்லா ஜாலி இருந்துட்டு போலாம் தான் நினைக்கிறா. என்ன ஆதி, அவ ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஏண்டி, அதை தானே நானும் சொன்னேன். சரி, அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லுங்க. அதை தான் சொல்றேன்ல. அந்த பொண்ணுகிட்ட ஈவினிங் போய் மன்னிப்பு கேளு, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நீயும் அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்க பாரு. அப்பதான் அவ யார்கிட்ட பேசுறா, எங்க போறா, எங்க வராங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி ஆதி, இருந்தாலும் உங்க குழந்தைய இப்படிலாம் என்னை திட்டிருக்க கூடாது. இன்னொன்னா நான் போன் அடிச்சு 2 காட்டு காட்டுட்டோமா? வேணாம் விடுங்க, சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைங்கிற அப்புறம் இப்படியும் பேசுற. என்ன தாண்டி உனக்கு வேணும்? நீதான் வேணும். ஆமாண்டி, நைட்டு ஃபுல்லா உன் தங்கச்சியை நினைச்சுக்கிட்டே கிட. இப்ப நான் ஆபீஸ் வந்து வேலையில உட்காந்துருக்கேன். இப்ப நீதான் வேணும்னா எங்க இருந்து நான் வருது? அதெல்லாம் முடியாது. இதுக்காக உன் காலேஜ் விட்டு வந்துருவியா? வந்துருவேனே. வா, புருஷன் கூப்பிட்டா உடனே ஓடி வந்துருயே. இத நேத்து நைட்டே நான் பண்ணேன். போயா தள்ளிப்படியான்னு யாரோ ஒரு புள்ள சொன்னுச்சு. அதெல்லாம் டென்ஷன்ல சொல்லிருப்பேன். சரிதாண்டி. இப்ப வரீங்கன்னா வாங்க, நானும் ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வரேன். வந்தேன்னு வையி, நானே 2 நாள் லீவ் போட்டு இப்பதான் வந்திருக்கேன். இன்னைக்கே லீவ் போட்டேன்னு வையி, அவ்வளவுதான். பிரின்சிபல் என்னைய வேலையை விட்டு தூக்கிடுவாரு. சரி சரி, ஒரு உமா வச்சு தரட்டுமா? இப்ப வச்சும் கேட்கணும்னு தோணுச்சே.
என்னைக்குதான் நான் கேட்காமே எல்லாம் செய்ய போறீங்களோ? என்னமே சொல்லிட்டீல. ஒன்னா மட்டும் எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க பாருங்க. ஆளை பாரு ஆளை. சரி ஆபீஸ்ல இருக்கேன், ஒரே ஒரு உம்மா கொடுத்துட்டு வச்சிடறேன். சரி. மிச்சத்தெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். சரிங்க. என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி, என் சத்தியா குட்டி. போதுமா? சரி. அடியே, கிளாஸ் அடுத்து இருக்கு. நீ யார் கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க? சரி வரேன்டி. சத்யா பாய். பாய் ஆதி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. பாய் டி. பாய்ங்க. சரியான ஆளு. நைட்டு முழுக்க தங்கச்சியவே நினைச்சுக்கிட்டு இருக்கா. காலையில வந்துதான் ஏன் நினப்பு வருது. என்னத்த சொல்ல, எப்படியாவது சத்யாவுக்கு அவ தங்கச்சியை நல்லபடியா மீட்டு கொடுத்துடணும். அப்புறமா தான் அவ எப்பவுமே சந்தோஷமா இருப்பா. இதே மாதிரி சின்ன குழந்தையாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது. அமிர்தா, அமிர்தாமா. அடடே, வாங்க வாங்க வாங்கண்ணே, உட்காருங்க. கஸ்தூரிமா. அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, உட்காருங்க. சரிங்க. என்ன விஷயமா வந்திருக்கிய? இல்ல அமிர்தாவ. ஓ, அமிர்தாவை பார்க்கலான்னு வந்திருக்கீங்களோ? இல்லக்கா, வளகாப்பு பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். ஓ சரிங்கண்ணே. இந்த பாண்டி பையலையும் கூப்பிடுறேன். சரிங்கக்கா. ஏன் கஸ்தூரி, என்னங்க நம்ம பாக்குறது ஒண்ணும் கனவு இல்லையே? கனவா? இல்ல, இந்த பொம்பளை இப்படி சிரிச்சு கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லையே, அதனாலதான் கேட்டேன். எனக்கும் அதே டவுட் தாங்க. என்ன சந்தோஷப்படுது? ஒருவேளை நிறைய பவுன் போடணும்னு எதிர்பார்க்குதோ? என்னன்னு தெரியலையே. வரட்டும், பொறுத்திருந்து பாப்போம். அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா மாப்பிள்ள தான் 2.5 பவுன் போடுங்க போதும்னு சொன்னார்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க? அதுவும் சரிதான். இந்த அம்மாவை நம்பவே கூடாது. என்கிட்ட வந்தாலே அப்படி பேசுவேன் இப்படி பேசுவேன்னு என்கிட்ட என்ன அளந்து விட்டுச்சு. இப்ப வந்தோன்னு 32 பல்லும் தெரியற மாதிரி சிரிச்ச மேனிக்கு வரவே இருக்குது. எப்பா, இந்த பொம்பளையோட பேச்சை என்னைக்கு நம்ப கூடாதுப்பா. நல்ல வேலை நம்ம பேச்சை நிப்பாட்டிட்டோம். ஒருவேளை முன்னாடி பேசுனதை வச்சு எதுவும் பிளாக்மெயில் பண்ணுமோ? பண்ணா பாத்துக்கலாம். வாப்பா. அமிர்தாவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. வாங்க மாமா, வாங்க. வாங்கப்பா. அம்மா வாங்கம்மா. வரோம்ப்பா. நல்லா இருக்கியாம்மா? அவளுக்கு என்ன குறைச்சல்? நான் இங்கே ஜம்முன்னு பாத்துக்கிறேன் அவளை. வளகாப்பு போட்டுட்டு ஒரு நாள் மட்டும் அங்கனே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து என் மருமக என் கூட தான் இருக்கணும். பாரு. இல்ல, வளகாப்புக்கு உங்க வீட்டு சைடு எத்தனை பேரு, எங்க வீட்டு சைடு எத்தனை பேரு, என்ன ஏதுன்னு பேசிட்டு போலான்னு வந்தேன். வளகாப்ப நல்ல கிராண்டா நடத்துங்க. ஏன்னா அவளுக்கு பெருசா கிராண்டா மண்டபத்துல நடத்தணும்னு அவளுக்கு ஆசை. நானும் அப்படி சொல்லவே இல்லையே. அவ அப்படிதாங்க சொல்லுவா. வளகாப்ப நல்ல கிராண்டா நடத்துங்க. உன்னோட ஃப்ரெண்டு விக்கின்னு ஒருத்தன் இருக்கான். எங்களை விட ஸ்டேட்டஸ் கம்மி தான். அவனுக்கே வளகாப்பெல்லாம் மண்டபத்துல தான் நடத்தினாவ. அதுல 3 பவுன் போட்டாவ. நான் பவுன்லாம் போடணும்னு எதுவும் சொல்லல. உங்களால என்ன முடியுமோ அதே போடுங்க. ஆனா மண்டபத்துல வளகாப்பு நடத்தணும். சரிங்க. அப்புறம் நல்ல விமர்சனையா செய்யணும்னு ஆசைப்படுவா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வகை 9 வகை சாப்பாடு போடுங்க. உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நல்லா வெரைட்டியா சாப்பிடணும்னு நினைப்பா. அதனால 9 வகையான சாப்பாடு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல. இல்லம்மா, நீ ஆசைப்படுவ, அதனாலதான் நீ கேட்கறதுக்கு கூச்சப்படுறேன்னு தான் நான் கேட்டேன். இங்க பாருங்க, எனக்கு வேணும்னா எங்க அப்பா கிட்ட நானே கேட்டுருவேன். உங்களுக்கு ஆசையா இருந்தா உங்க பொண்ணுக்கு வேணா போட்டு பாருங்க. எனக்கு மண்டபத்துல செய்யணும்னா ஆசை இல்ல. அப்பா, உங்களுக்கு எங்க செய்யணும்னு விருப்பம் இருக்கோ அங்கேயே செய்யுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வளகாப்பு நல்லபடியா நடந்தா போதும். சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கங்க, அது போதும் எனக்கு. பெரிய இடத்துல பண்ணணும், பெருசா பண்ணணும், அத்தனை வகையான சாப்பாடு போடணும், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லப்பா. உங்களுக்கு இஷ்டம்னா இவங்கள சொல்லுங்க. ஏன் மேல எதுக்கு சொல்றிய? இல்லடி மா, அவதான் வேணான்னு சொல்றாள்ல, நீங்களும் ஏமா தேவையில்லாம இழுத்து போட்டுட்டு இருக்கிய? அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள. உங்களுக்கு 5 வகையான சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி, இல்ல 7 வகையான சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு என்ன செய்யணும்னு இருக்கோ அதையே பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ள. இப்ப நீங்க எத்தனை பேருக்கு சொல்லுவீங்க, எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு சொல்லிடுவேன். சாப்பாடு எங்க சைடு சொந்தக்காரங்கன்னு பார்த்தா ஒரு 25 பேர் வருவாங்க. சாப்பாடு ஃபுல்லா நீங்க தான் பரிமாறணும். இது தலை பிரசவம், பொண்ணு வீட்டு விசேஷன்றதுனால பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பரிமாறணும், இலையும் எடுக்கணும். அதனால அதை என்னன்னு நீங்க பாத்துக்கிடுங்க. 5 வகையான சாப்பாடா இருந்தா 25 பேத்துக்கு, அதே 7 வகையான சாப்பாடு இருந்தா 20 பேத்துக்கு போதும். ஏன்னா 7 வகையான சாப்பாடு வைக்கும்போது கொஞ்சம் தானே சாப்பிட போறாவ, அதுக்காக சொன்னேன். சரிங்கம்மா, எல்லாமே நல்லா பண்ணிடலாம். எது எப்போ வச்சுக்கலாம்? இந்த வாரத்துல இவ செக்கப் இருக்குன்னு சொன்னா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ தானடி நேத்து சொன்ன குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இந்த வாரம் செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு நீ தானே சொன்ன. நான் இப்பதான் பார்த்தேன், அது அடுத்த வாரமா. நல்லதா போச்சு.
அப்ப இந்த வாரமே ஒரு நல்ல நாளா பார்த்து வச்சிருங்க. வரும்போது உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுருங்க. அப்படியே என் தம்பிக்கும் என் தங்கச்சிக்கும் அப்புறம் என் பொண்ணுக்கும் ஒரு வார்த்தை போன் அடிச்சு நீங்க சொல்லிருங்க. நான் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்களும் இவங்களெல்லாம் கூப்பிடணும். இப்ப எங்க சொந்தக்காரங்களாம் நீங்க ஒரு வார்த்தை கூப்பிடுறீங்களா? கண்டிப்பாங்க. வளகாப்பு வீட்டில் தான் நடக்க போகுது. வீட்டில் நடக்கும்போது நாங்கள் வாங்கன்னு கூப்பிடுவோமே. சரிங்க. எங்கள் ஊர் சைடுலாம் வளகாப்புனாலே நான்வெஜ் போடுவாங்க. ஏதோ உங்கள் ஊர் தான் இப்படி இருக்குது. நாங்கள் எல்லாத்துக்கும் நான்வெஜ் போட்டு பழக்கமாயிடுச்சு. வர என் சொந்தக்காரங்க எல்லாரும் கேட்பாவ. ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் கிரேவி வேணா போட்டுடலாமா? போட்டுடலாமே. சிக்கன் கிரேவியும் முட்டையும் போட்டுருங்க. கொஞ்சம் சைடிஷ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. சரிங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் எத்தனை வகையான சாப்பாடு போடுவேன்னு சொல்லவே இல்லை. அதான் சிக்கன் கிரேவி முட்டையெல்லாம் இருக்குதுல்ல, 5 வகையான சாப்பாடே போதும். ஓஹோ, உங்களால் அவ்வளோதான் பண்ண முடியல. மூத்த பொண்ணுக்கு எப்படி பண்ணீங்க? அவளுக்கும் அதாங்க பண்ணோம். இன்னும் ஒன்று சிக்கனும் முட்டையெல்லாம் நாங்கள் போடலை. இப்போ நீங்கள் சொன்னதுனால தான் அமிர்தா வளகாப்புக்கு சிக்கனும் முட்டையும் போடலான் இருக்கோம். சரி சரி, காலங்கள் மாறுதில்ல, எல்லாம் பண்ணி தானே ஆகணும். அவங்களுக்கு பண்ண மாதிரியே நம்மளுக்கு பண்ண முடியாதுல்ல. என்னங்க இதெல்லாம்? உங்களை தான் கேட்குறேன், என்ன இதெல்லாம்? உங்க அம்மா பாட்டுக்கு பேசி அடிக்கிட்டே போறாங்க. செலவு பண்ண போறது யாரு? எங்க அப்பா தானே. நீங்க ஒரு வார்த்தை உங்க அம்மா அமைதியா இருக்க சொல்ல மாட்டீங்களா? பேசட்டோண்டி. பேசட்டுமா? இதுக்காக தான் எங்க அப்பா வீடு தேடி பார்த்து கூட்டிட்டு வந்தியலோ? பேசட்டும், என்னதான் அவங்க பேசுறாங்கன்னு பாப்போம். ஆனாலும் இந்த மனுஷனை நம்பவே கூடாதுப்பா. கடைசியில பாரு, அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட்டு. அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன நீங்க வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாம போறிய? இல்ல அதான் வளகாப்புக்கு இங்க வந்து தானே சாப்பிடணும். வளகாப்பு வேலைலாம் நிறைய இருக்கு, அதை போய் பார்க்கணும்ல. சரி சரி, வளகாப்பு முடிச்சு அடுத்த நாள் வாங்க. கண்டிப்பா நான் சமைச்சு போடுறேன், நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரிங்கக்கா. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்க. வரோம் மாப்ள. போயிட்டு வாங்க. வரோமா, உடம்ப பாத்துக்க. சரிங்கப்பா. அப்பா கிளம்புறோம்மா. தம்பி போயிட்டு வரேன். அமிர்தா போயிட்டு வரேன். சரிங்கம்மா. நில்லுங்க. என்னடா நல்லா சிரிச்சு சிரிச்சு தானே பேசுனேன். இதுக்கு மேல எப்படி பேசுறது உன் மாமனார் கிட்ட? வளகாப்புன்ற பேர்ல அப்பயும் உங்க ராஜ்யத்தை திணிக்க பாக்குறிய? என்னடா வளகாப்பை பத்தி பேச வந்திருக்காங்க. நகை போடலனாலும் மண்டபத்துல கிராண்டா கொண்டாட வேணாமா? இதுக்கு எதுக்குமா விக்கியெல்லாம் எடுக்கிறிய? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான்டா சொன்னேன். என்னமோமா, 7 வகையான சாப்பாடு 9 வகையான சாப்பாடு, நீங்க தான் சாப்பாடு எடுக்கணும், சாப்பாடு போடணும். ஏமா இது நம்ம வீடு வாரிசு இல்லையா? குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்களே போயிடுற மாதிரில பேசுறிய? இல்லடா, சாஸ்திர சம்பிரதாயம் அப்படிதான்டா சொல்லுது. பொண்ணு வீட்டுல இருந்து வளகாப்பு போட்டா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் இலையெல்லாம் எடுக்கணும், பரிமாறணும், எல்லாம் பண்ணணும். ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியாதா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புதுசாட்டா இருக்குமா? என்ன வேணாலும் பேசுடா. அவளோட வளகாப்ப நல்லபடியா நடத்தணும் தான் நினைச்சேன். அவ ஆசைப்பட்டதை வாயை திறந்து சொல்லனாலும் எனக்கு தெரியும். எங்க நான் எப்பங்க ஆசைப்பட்டேன்? எனக்கு யாரையுமே கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் என்னோட விருப்பமே. அப்படி இருக்கும்போது எங்க அப்பாவை மட்டும் நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன்? ரொம்ப ஏமாலாம் பழையப்படாதீங்க. இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே பண்ணட்டும். உமா வள கொலன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க. சத்தியமா நான் நல்ல விதமா தாண்டா எடுத்து சொன்னேன். உனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா நாளை பின்ன உன் மாமனாரும் மாமியாரும் வந்தாங்கன்னா நான் எதுவும் பேசலடா, ரூம்ல இருந்துக்கிறேன். இன்னும் வளகாப்புக்குள்ளார உங்க அம்மா என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல. சரி வா, நம்ம குடோனுக்கு கிளம்பலாம். போலாங்க.